கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 20வது அதிகாரம் 20வது வசனம். புசிக்கிறதற்கேற்ற கனி கொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழித்து உன்னோடு யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடும் மட்டும் அதற்கு எதிராக கொத்தளம் போடலாம். ஆம், இஸ்ரவேலர் யுத்தத்திற்கு போகும்போது ஒரு பட்டணத்தை முற்றுகை போட்டிருந்தால் அந்த மரங்களை இஷ்டம் போல வெட்டிவிட வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகிறார். கனி இருக்கும் மரத்தை நாம் பார்த்து அதை பாதுகாப்போம், கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்வோம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எனவே நாம் நல்ல கனி கொடுக்கும் ஜீவியம் செய்வோம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரயோஜனமான கனியை கொடுப்போம். நாம் நல்ல கனி கொடுத்தால் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார். எனவே ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாய் நாம் அடங்கி இருந்து அவருடைய சித்தத்தை செய்து கனி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் புசிப்புக்கு ஏற்ற கனியை கொடுக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு வேண்டிய கிருபை தரும்படியாய் கெஞ்சுறோம் ஐயா. நீர் விரும்புகிற பாத்திரமாய் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழும்படியான கிருபை எங்களுக்கு அதிகமாய் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய பலத்தால் எங்களை இடைகட்டும். நல்ல கனி கொடாத மரமாய் இராதபடி கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் விரும்புகிற கனிகளை கொடுத்து ஆண்டவரே உம்மை சந்தோஷப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் பாதுகாத்து கொள்ளும். கிருபைக்குள்ளாய் மறையும். இயேசு மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.